சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா, நாம் உணவுல சேர்த்துக்கிற நெய்யை பத்தி. நிறைய பேருக்கு நெய் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அது கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு இது இருக்கு. உங்களுடைய உடம்புல கொழுப்பு சத்தை ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிடும் அப்படின்னு இருக்கு. இல்ல, ஔவையாரே நெய்யில்லா உண்டி பாழ் அப்படின்னு எழுதியிருக்கா. நெய்யில தோசை போட்டு சாப்பிடணுமா, நெய்லியே வடை பொரிச்சு சாப்பிடணுமா அப்படின்னா கேள்விக்குறிதான். அதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். நெய்யை அதிக அளவுல உபயோகப்படுத்த வேண்டாம். ஆனா ஒரு நியாயமான அளவுல கண்டிப்பாக அது நம்ம உடம்புல சேரணும். ஜீரணமே நெய், ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் நெய் உங்க உணவுல கண்டிப்பாக இருக்கணும். இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ராகி கஞ்சி இதெல்லாம் கொடுப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என் குழந்தைக்கு ராகி கஞ்சி ஒத்துக்கல, அது பேதி ஆகுது அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த சின்ன ஸ்பூன் நெய் இல்லாதது தான் காரணம். அந்த கஞ்சியை காய்ச்சிட்டு அதுல ஒரு சின்ன ஸ்பூன் நெய் விட்டு கலக்கி கொடுத்தால் அந்த நெய் போனாதான் அந்த கஞ்சி ஜீரணமாகும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேயும் ஒரு சின்ன ஸ்பூன் நெய் கண்டிப்பாக இருக்கணும். நெய்னா கரண்டியில் அள்ளி கொட்டிக்கிறது இல்லை, நெய்லேயே பொரிச்சு சாப்பிட்றது இல்லை. ஆனால் அந்த ஒரு ஸ்பூன் நெய் கண்டிப்பாக வேணும். அன்ன சுத்தி அப்படின்னு சொல்றது அதுதான் நம்மளுக்கு ஜீரணத்துக்கானது, பியூரிஃபை பண்ணுறது. அதனால் கண்டிப்பாக நெய்யை உங்களுடைய உணவில் அந்த சிறிய அளவுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.